ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, அஷ்டமி திதி. ஆனால் திங்கட்கிழமைங்கிறதும் யோகம் கரணம் இது ரெண்டும் நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அஷ்டமி திதியாக இருந்தால் கூட பல ராசிகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. காரணம் அதான் இப்போ சொன்னமே, யோகம் நல்லா இருக்குது, கரணம் நல்லா இருக்குது. சந்திரன் ராசிக்கு, கடக ராசிக்கு தலைவரான சந்திரன் இந்த திங்கட்கிழமைக்கும் தலைவர். எனவே பல்வேறு காரணங்களால் பல ராசிகளுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கு. யாருக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் குணம், தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கங்க, திருஷ்டி குறையும், ஏழைகளுக்கு பசியாத்து. ஆமாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் குறைந்து போயிடும். உறுதி. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வீண் செலவு வரும், கவனம். அனுகூலமான எண் 7, மேற்கு, வெள்ளை. நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மந்திரம் சிலது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு சங்கடமா இருக்கிறப்ப ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி. பித்தன் சிவபெருமான். பித்தாங்கிறது சுந்தரர் பயன்படுத்திய முதல் வார்த்தை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளைன்னு சுந்தரர் பாடிய பதிகத்தினுடைய முதல் வரி இதுதான். எனவே இதெல்லாம் நினச்சி பாருங்க. பாலகுமாரன் உடையார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்க. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாக படிங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கங்க, திருஷ்டி குறையும், ஏழைகளுக்கு பசியாத்து. ஆமாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் குறைந்து போயிடும். உறுதி. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. கடகராசிக்கார நேயர்களே, ஆயில்யம், பூசம், புனர்பூசம் 4, 3 பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. இன்னைக்கு நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். எனவே சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண் 1 என்று சொன்னால் நீங்கள் உடனே என்ன சொல்லணும்? கிடையாது. சந்திராஷ்டமத்தில் அனுகூலமான எண், திசை, நேரம் கிடையாதுன்னு சொல்லணும். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மந்திரம் சிலது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. மனசு சங்கடமா இருக்கிறப்ப ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி. பித்தன் சிவபெருமான். பித்தாங்கிறது சுந்தரர் பயன்படுத்திய முதல் வார்த்தை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளைன்னு சுந்தரர் பாடிய பதிகத்தினுடைய முதல் வரி இதுதான். எனவே இதெல்லாம் நினச்சி பாருங்க. பாலகுமாரன் உடையார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்க. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாக படிங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வாழ்க்கை வளமாகும், உங்கள் தைரியம், பிறவி குணம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 9, 7, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கங்க, திருஷ்டி குறையும், ஏழைகளுக்கு பசியாத்து. ஆமாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் குறைந்து போயிடும். உறுதி. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2,
3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நேயர்களே, உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால் வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கங்க, திருஷ்டி குறையும், ஏழைகளுக்கு பசியாத்து. ஆமாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறைந்து போயிடும், உறுதி. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை, கவனம். கடன் கொடுக்காதீங்க, பெரிய விலையுள்ள பொருளை வாங்காதீங்க. அனுகூலமான எண் 1 தெற்கு பச்சை. நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மந்திரம் சிலது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, மனசு சங்கடமா இருக்கிறப்ப. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுபே போற்றி, பிரகலாதனே போற்றி. பித்தன் சிவபெருமான். பித்தாங்கிறது சுந்தரர் பயன்படுத்திய முதல் வார்த்தை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளைன்னு சுந்தரர் பாடிய பதிகத்தினுடைய முதல் வரி இதுதான். எனவே இதெல்லாம் நினைச்சு பாருங்க. பாலகுமாரன் உடையார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பொதுவாகவே மனக்குழப்பம் அதிகம் உள்ளவங்க நீங்கள். அதுவும் திங்கட்கிழமை பொதுவாக மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். ஏன்? சந்திரன் வீக், உங்களுக்கு நீசம். அதனால தான் கவனமாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மந்திரம் சிலது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, மனசு சங்கடமா இருக்கிறப்ப. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுபே போற்றி, பிரகலாதனே போற்றி. பித்தன் சிவபெருமான். பித்தாங்கிறது சுந்தரர் பயன்படுத்திய முதல் வார்த்தை. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளைன்னு சுந்தரர் பாடிய பதிகத்தினுடைய முதல் வரி இதுதான். எனவே இதெல்லாம் நினைச்சு பாருங்க. பாலகுமாரன் உடையார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. 3 நட்சத்திரத்துக்கும் பிறகு பலமான பெருந்தன்மையும் கூர்மையான அறிவும் ஜெயிக்கும். நேயர்களை, உங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வர இருக்கு. அதனால பலருக்கு வயிறு எரியும், அதை குறைக்கணும். சார், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோபம் இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட விடாமுயற்சி, நிதானம், பொறுமை ஜெயிக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சி வெற்றி பெறும். அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு பச்சை நீலம். நேயர்களை, உங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வர இருக்கு. அதனால பலருக்கு வயிறு எரியும், அதை குறைக்கணும். சார், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோபம் இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை, உங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வர இருக்கு. அதனால பலருக்கு வயிறு எரியும், அதை குறைக்கணும். சார், நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற கோபம் இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். உங்க பிறவி பலம் என்னது? பெருந்தன்மை, புத்தி கூர்மை, இதெல்லாம் ஜெயிக்குது. நல்ல நாளாக கண்டாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். பொதுவாக சந்திரன் உங்களுக்கு யோகக்காரகன். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியிலிருந்து எண்ணி வந்தால் 5ஆம் இடத்து ராசிக்கு தலைவர் யோகக்காரகன், அதிர்ஷ்டம் தருவார். திங்கக்கிழமை உங்களுக்கும் நல்லா இருக்குது, பிரமாதம், வெற்றி. உங்கள் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், அதனால் புரட்டாதி நல்லது. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். நேயர்களை,
உங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வர இருக்குது. அதனால் பலருக்கு வயிறு எரியும், அதை குறைக்கணும். சார் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற கோபம் இல்லாமற் போகும். நேயர்களை எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, நீங்கள் தயவு செய்து விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஏன், உங்கள் ராசிக்கு தலைவர் யாராக தான் இருக்கட்டும், ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு தலைவர் சந்திரன், திங்கட்கிழமைக்கும் தலைவர் சந்திரன். அதனால் சொல்கிறோம், நட்சத்திர தலைவரையும் கும்பிடணும். பொதுவாக ஒரு மனிதர் லக்னத்துக்கு தலைவர், ராசிக்கு தலைவர், நட்சத்திரத்துக்கு தலைவர், இந்த மூணையும் கும்பிடணும் தினமும். அதான் தினமும் 3 வேளை சாப்பிட்றது மாதிரி செஞ்சிருங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.